அவரை மட்டும் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. முதல்ல பார்த்தது போல் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சிந்தை உங்களுக்குள்ள வந்துடுது. தெய்வீக சிந்தை வருகிறது. பழைய பிசாசின் காரியங்கள் உங்ககிட்ட வரவே முடியாது, உங்களை தொடவே முடியாது. அப்படிப்பட்ட சிந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்ப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அதோடு கூட இன்றைக்கு முதியவர்களுக்கென்று ஒரு விசேஷத்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து உங்களோடு பேச, உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அதோடு கூட நாங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கும், இது யார் நாங்கள் என்று இல்லையா? முதலாவது ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அதோடு கூட இன்று நம்முடைய மத்தியிலே அருமையான சகோதரி மிஸ்ஸஸ் லின்சி பாண்டித்துரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து நான் பேசிவிட்டு அதன் பிறகு அவர்கள் யார் என்று காண்பிக்கப் போகிறேன். அவர்கள் இந்திய தேசத்தார் தான், ஆனால் வெகு காலமாக தன்னுடைய இளம் வயதிலிருந்து அவர்கள் அமெரிக்காவிலே இருந்து அங்கேயே இருக்கிறார்கள். இப்பொழுது திருமணமாகி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அதோடு கூட முக்கியமான காரியம், எனக்கு எஸ்தர் ஜெபக்குழுவிலே மிக 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 தன்னுடைய நேரத்தை செலவழித்து வலதுகை போல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமை தாயை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வருகிறேன். லின்சி, ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்தது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய மத்தியில் வந்து நம்ம ரெண்டு பேரையும் உயிக்க போகிறார். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன காரியங்களை சிந்திக்க போகிறோம் தெரியுமா? லின்சி, இப்போ பார்த்தா அந்த முதிர் வயதில் எப்போ பார்த்தாலும் கவலை, வாரம், அதை யோசித்துட்டு இதை யோசித்துட்டு பிள்ளைகளை பற்றி அதையே சிந்தித்து சிந்தித்து அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான கவலை, பாரம் வந்து தவிக்கிறாங்க. அதுதான் நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிப்போம்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3, 16, 17. கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி அல்லது தேவனுடைய பிள்ளைகள் வழிகாட்டுகிறபடி அவர்கள் மாதிரியை பின்பற்றி இது எப்படி நடப்பது? கிறிஸ்துவுக்குள் சிந்திக்கிற ஒரு சிந்தை, இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சிந்தை இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? கவலையே இருக்காது. ஆண்டவரை பற்றியே சிந்திப்போம், ஆண்டவரை பற்றியே தியானிப்போம், ஆண்டவருடைய காரியங்களையே பார்ப்போம். அப்போ நமக்கு கவலை இருக்காது. இது அநேக முதியவர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தேன்னா முதியவர்கள் அநேகர் கவலை தான் இருக்காங்க இல்லையா? அப்போது இந்த மாதிரி கவலையினால் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது பின்னாலேயே என்ன வருதுன்னா வியாதி வந்துடுது. அதுவும் இல்லாமல் சங்கீதம் 143:3 நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிசாசானவன் நம்ம இருளுக்குள் இருக்க பண்ணுகிறான். அவனுக்கு இதே தான் வேலை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். ஆனால் நடக்கிறது என்ன? பிசாசு என்ன செய்வான்? நம்ம இருளுக்குள்ள இது இல்லையே, உனக்கு அது இல்லையே என்று கவலையை கொண்டு நமக்கு போடுவோம். பாருங்க, விசேஷமா ஆதாம் ஏவாளை எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, ஒரு குறைவு இல்லை. அருமையான பழமரங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் அப்பப்போ வந்து அவங்களோட பேசுவார். இந்த நிலைமையெல்லாம் அவங்க என்னாச்சு? இழந்து போனாங்க ஒரே நிமிஷத்தில். இந்த பிசாசு வந்து கரெக்டாக ஏவாளை பிடிச்சான். பாரு, இந்த பழம் என்ன அழகாக இருக்குது, இந்த இச்சை உண்டாக்குகிற இருளின் காரியத்தை அவனை சொல்லி கொடுத்தான் இல்லையா? நடந்தது என்ன? அவள் பாவம் செய்தா, ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்தா. ரெண்டு பேரும் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அப்படி தான் இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை, இச்சைக்குரிய காரியங்கள் அல்லது வேண்டாத காரியங்களை நம்ம சிந்தித்து அதையே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுது. இதில் தான் பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிப்போமானால் நிறைய வசனம் பல்வேறு சிந்தைகளை குறித்து சொல்லுகிறது. முதலாவது பாருங்கள், சங்கீதம் 119, 113 வீண் சிந்தனைகளால் நம் மனதில் இருள் புகும்படி செய்கிறார். பார்த்தீங்களா? அந்த இருள் எப்படி வருது? வீண் சிந்தனை. நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க பெரியவங்க, ஐயோ இந்த பேர பிள்ளைக்கு இப்படி கால் இப்படி விளங்காமல் இருக்கு, இந்த பிள்ளை எப்படி இப்படியே சிந்திக்கிறாங்க. நிறைய நெகட்டிவ் திங்ஸ் இருக்குது, இருளின் காரியங்கள் இருக்குது. அதையே நினைக்காம ஆனால் அது எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி தெய்வீக வாழ்க்கை வாழலான்னு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒரு சிந்தனையாக வீண் சிந்தனை. இன்னொன்று பாரு,
அக்கிரம சிந்தை. சங்கீதம் 66:18. இருதயத்தில் எழும்பும் அக்கிரம சிந்தை. இது ஆண்டவர் விரும்பாத காரியம். இருதயத்தை கெட்ட சிந்தை, யாரை கெடுக்கலாம், என்ன பண்ணலாம், அநீதி, அக்கிரமம், அசுத்தம், இதெல்லாம் வருது. அநேக குடும்பங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையினால எதையும் செய்ய துணிகிறாங்க. இந்த அக்கிரம சிந்தை. மூன்றாவது, ரோமர் 8:6 என்ன சொல்லுதுமா? மரணத்துக்கு ஏதுவான மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை இது இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது. பாலியல் விவகாரம், அது இதுன்றாங்க. மாம்சம், ஆசை, இச்சை, சரீர ஆசை, இதனால் பல்வேறு சிந்தை. இது முதியோர்களுக்கு வந்து வரும்பொழுது பயங்கரமாக இருக்குது. அப்புறம் பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்தல். பிலிப்பியர் 3:19 பூமிக்கு அடுத்த காரியங்கள். ஐயோ, எனக்கு எங்கள் அம்மா நிலம் கொடுத்துருக்காங்க, எனக்கு பத்தாது. என் தம்பிக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க, அவனுக்கு கொடுத்துருக்காங்க, என் தங்கச்சிக்கு நிறைய கொடுத்து எனக்கு கொடுக்கல, அதனால் நான் இதை விடக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தையினால் இருக்கிறதுனால நமக்குள்ள அசுத்தம், அநியாயம், அக்கிரமம் எல்லாம் வருது. அப்புறம் பாருங்க, இன்னொன்று ரோமர் 12:16 என்னம்மா சொல்லுது? மேட்டிமையானவர்களையே எப்பொழுதும் சிந்தி. மேட்டிமையானவர், நான் தான் பெரியவனாக இருக்கணும், எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க? இந்த குடும்பத்தில் நான் தான் பெரியவனாக இருக்கணும். மாமியார் சொல்கிறாங்க, என் அதிகாரம் தான், என் பேச்சு தான், நேற்று வந்தவ இல்லையா? இந்த சிந்தையால் என்ன நடக்குது? குடும்பத்தில் பிரிவினை, கசப்பு, விரோதம், ஒற்றுமையின்மை, எல்லாம் பயங்கர இருள் இருள் இருள். அப்படி பார்த்தா இன்னொன்று பாருங்கள், இருதயங்களில் எழும்பும் பொல்லாத சிந்தை. உள்ள பலவித பொல்லாத சிந்தை. மத்தேயு 15:19, மார்க் 7:21 இவைகளில் சொல்லுகிறது. இப்படி பார்த்தோன்னா ஏராளமான கெட்ட காரியங்கள் சிந்திக்கிறதுனால வருது. சிந்தித்து சிந்தித்து யோசித்து யோசித்து, விசேஷமாக முதியவர்கள் அந்த நிலைமையில் பாருங்கள், அவங்க வந்து நித்திய ஜீவனுக்கு நேரம் போக வேண்டியவங்க போக முடியல. இருள் வந்துடுது, பிசாசு தடை போடுறான், வாழ்க்கையே கெட்டு போகுது. இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களே நாம் பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:25, சங்கீதம் 2:1 இது என்ன சொல்ல? விருதா காரியங்களை சிந்திக்கிறது. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? வீணா விருதா காரியங்களை சிந்திக்கிறாங்க, அதனால பிரயோஜனமே கிடையாது. அதை உணரணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த குடும்பத்தில் முதிர் வயதினர் தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், எல்லாரும் மனதையும் ஒன்று சேர்க்கணும். குறைவு இருக்கும். நான் சொன்னேன், சமீபத்தில் ஒரு பெரிய காரியம் நடந்தது. நான் முந்தையே சொல்லியிருக்கிறத. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ என் மகன் கொஞ்சம் சோர்ந்து போய் பேசினான். அப்போ நான் சொன்னேன், ஏன்பா சோர்ந்து போகிற? நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, வாங்க எல்லாம் சேர்ந்து குடும்பமாக இருக்கிறவங்க. அவன் கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருந்தான், ரொம்ப வேதனையோடு சொல்லிகிட்டு இருந்தான். வாங்க ஜெபம் பண்ணலான்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஒரு ஆசை மதர், தாயாக அந்த இடத்துல நான் எல்லோரும் வாங்க ஒரு மனதோடு ஜெபிப்போம் என்று சொன்ன ஜெபம் பண்ண பிறகு அடுத்த நாள் பார்த்தா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த காரியம் அப்படியே சால்வ் ஆகிடுச்சு. அப்போ சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுமா அப்படின்னு. அந்த மாதிரி பிரியமானவர்களே, பெரியவர்கள் முதியவர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி வாழ்ந்து கொண்டு வந்தீங்கன்னா ஆவிக்குள்ளாக இருப்பீர்களானா நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க, குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்க, தேர்தலாக இருக்க கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். எவ்வளோ பெரிய சந்தோஷமாக உருமானம் ஒற்றுமையை கொடுத்து உங்களை வாழ செய்வார் தெரியுமா? அனுபவித்து பாருங்கள். அப்புறம் அம்மா சொன்னது கரெக்டு தான் சொல்லுவீங்க. இப்போ நம்ம ஆண்டிகிட்ட ஒரு கேள்வி கேட்போம். இப்போமா உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஒரு வேளை வந்திருக்கலாம். அந்த மாதிரி டைமில் எப்படி ஆறுதல் படுத்துறத தாயாக உன குடும்பத்திலேயோ மற்றவர்களுக்கோ அப்படி உயர்த்தார் இருக்கு. இப்போ வந்து நமக்கு தெய்வீக சிந்தை அருளும் சமாதானத்தை பற்றி நம்ம பேசணும். இதில் வந்து எபிரேயர் 12:1 படிச்சிங்கன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவங்களையும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமாக்கிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த பந்தயத்தில் ஓடக்கடவும் அப்படின்னு வசனம். ஆமாம். எப்படி மற்றவர்களை ஆறுதல் படுத்தத்தக்கதாக உன்னை ஆண்டவர் எழுப்பி கட்டினார். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அபிஷேகம் வந்து எப்படி நீ ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஆழமாக போய்
now you are able to console and comfort so many people. எவ்வளவோ பேர் ஆறு செய்யல. அந்த மாதிரி கர்த்தர் உன்னை எப்படி மாற்றினார்? இந்த வசனத்தை வச்சு இப்போ என்னுடைய விசுவாசத்தினால நான் ஆண்டவரை நோக்கி ஓடி போகும் பொழுது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார். ஆமென். இப்போ என்னுடைய நோக்கம் எல்லாம் வந்து என்னுடைய பந்தய ஓட்டத்தில் நான் அவர்கிட்ட போய் சேரணும், என்னுடைய விசுவாசத்தோடு நான் ஓடணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை அவரை எதுக்கு படைச்சிருக்கிறாருன்னா அவருடைய ராஜ்யத்தை பரப்பதற்காக, அவரை பற்றி சொல்கிறதுக்காக, அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்களையும் அவர் இயேசுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இயேசு வந்து எல்லாருக்காக மரிச்சிருக்கிறார், எனக்காக மாத்திரம் இல்லை, எல்லாருக்காக மரிச்சிருக்கிறார். அதனால் அவங்க கெட்டு போகக்கூடாது. அப்படித்தான் இயேசு நம்மளை பார்க்குறாரு இல்லையா? நம்ம பொல்லாத சிந்தனை வரும்போது அவருடைய ரத்தம் நம்மளை கழுவுதுன்னு சொல்கிறோம். அவருடைய முள்முடி, அந்த முள்முடியில் பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்முடைய சிந்தனைகளை கழுவுது. அந்த கழுவுறதுனால நமக்கு தெய்வீக சிந்தனை வருது. தெய்வீக சிந்தனை வரும் பொழுது மற்றவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். மற்றவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆவி வேணும், மற்றவங்களும் அவங்க இயேசு அறிந்து கொள்ளணும், அவரோட நடக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வருது. அப்போது ஒரு ஆத்மாக்குரிய ஒரு பாரம் வருது. அதோட கூட நமக்கு அந்த ஒரு கம்பேஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம், அது ஒரு கரிசனை. அந்த ஆத்மா வீணாக போகக்கூடாது, அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே வரணும். அப்போ எனக்கு ஆண்டவர் எப்படி பாரம் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட ஜம்ப் பண்ணுவேன். அப்படி எப்படி ஜம்ப் பண்ணுவேன்னா, அந்த ஜெபத்தில் கர்த்தர் உனக்காக மரிச்சிருக்கிறார், அவருடைய ரத்தம் உன்னை பாவங்களை கழுவும், உனக்கு சமாதானம் கொடுக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த ஜெபம் பண்ணுறத ஆண்டவர் கேட்குறாரு, அது கட்டாயம் அவங்கள சந்திப்பாருன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தோட ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் ஜெபம் பண்ணுவேன், கடைக்கு போனால் அந்த கேஷியர்ஸுக்கு ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் இந்த டெலிமார்க்கெட்டிங் பீப்புள் கூப்பிடுவாங்கல்ல, கூப்பிட்டு பிடிச்சோடனே நான் உனக்காக ஜாம் பண்ணுறேன்னு சொல்லி ஜாம் பண்ணுவேன். அப்புறம் ஆஸ்பத்திரியில் இந்த கிளர்க்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஜாம் பண்ணுவேன். டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஜாம் பண்ணுவேன், நர்சஸ்க்கு ஜாம் பண்ணுவேன். ஆனால் ஜபம் பண்ணும் பொழுது எனக்கு ஏன் ஜபம் பண்ணுவேன்னா, நான் ஜபம் பண்ணுறதுனால அவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும், ஆண்டவரோட கூட இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதியவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் வயதில் குறைந்த பிள்ளைகளும் கூட, திருமணம் ஆன பிள்ளைகளும் கூட இதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம், தேவ ஆசீர்வாதம், ஒருமனம், ஒற்றுமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே வரணும். நல்லா அலசி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியம், அக்கிரம சிந்தை. என்னுடைய மனைவி திருமணம் ஆகி வந்திருக்கிறா, எங்கள் அம்மா இதை கேட்க சொல்கிறாங்க, அதை கேட்க சொல்கிறாங்க, இன்றைக்கும் குடும்பத்தில் எவ்வளோ பிரிவினை, கஷ்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தூக்கி உதறி எரிந்து விட்டு கர்த்தரையை மட்டும் பாருங்கள். திஸ் இஸ் த ஒன்லி திங் யூ ஹேவ் டு டூ. முதலாவது செய்ய வேண்டியது, எல்லாருடைய கண்களும் ஆண்டவர் மேலே இருக்கட்டும், ஆண்டவர் மேலே இருக்கட்டும். இந்த வசனம் ஈஸியாக சுலபமான வசனம், ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். சங்கீதம் 121:1 சொன்னேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். 24 hours அவரை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. நம்ம முதல்ல பார்த்தது போல் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சிந்தை உங்களுக்குள்ள வந்துடுது, தெய்வீக சிந்தை வருகிறது. பழைய பிசாசின் காரியங்கள் உங்ககிட்ட வரவே முடியாது, உங்களை தொடவே முடியாது. அப்படிப்பட்ட சிந்தையை ஆண்டவர் கொடுக்குறார். அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, இதெல்லாம் செய்து அருமையான முதிர் வயதை அடையும் பொழுது அநேருக்கு ஆறுதல். அம்மா சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் எவ்வளவு அனுபவம், ஆழ்ந்த அனுபவம். விசேஷமாக முதியவர்கள் உங்கள் சிந்தையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறட்டும், இயேசுக்கு மகிமையாக வாழணும், குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் எங்களுடைய வாஞ்ச. கர்த்தர் அந்த கிருபையை உங்கள் ஒவ்வொருவரும் கொடுப்பாராக. இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நம் ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, எவ்வளோ அருமையான காரியங்களை நீர் எங்களுக்கு போதித்தீரப்பா. ஆண்டவரே, உடைய மகள் மூலமாய் கொடுத்த அற்புத சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆழமான அனுபவத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவராவது கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லவாப்பா, ஒருவராவது கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லவே. ஆகவே மனதுருகி இந்த வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து நீர் அனுப்பிய
பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும்ப்பா. இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தையும் தலைகளை மாற்றட்டும். பொல்லாத இருதயம், பொல்லாத சிந்தை, அக்கிரம சிந்தை, ஆண்டவரே மேட்டிமையான சிந்தை, இன்னும் பல காரியங்களை எங்கள் பார்த்தது போல யார் யார் அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, இருளுக்குள்ளே வாழ்கிறார்களோ, பிசாசு அவர்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி இருக்கிறானோ அவர்களை விடுதலை ஆக்குமப்பா. உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ரட்சியும், உடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரியப்பா. அவர்களை தெய்வீக சிந்தை உள்ளவர்களாக மாற்றும் சுவாமி. இப்பொழுது மாற்றும். லார்ட் சேஞ்ச் their நேச்சர். ஆண்டவரே அவருடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவர். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஒவ்வொரு இருதயம் மாறட்டும். அப்படித்தான் இருந்தேன், நான் கடினமாக இருந்தேன். ஆனால் இப்போ கர்த்தர் என்னை மாற்றி விட்டார். இந்த வார்த்தைகள் எனக்கு அதிக பிரயோஜனமாக இருந்துட்டு உடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்கட்டும்ப்பா. அதே போல் ஆண்டவரை குடும்பத்திலே அவர்கள் மூலமாக அபிஷேகத்தால் நிரம்பி அநேருக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக, குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஏந்துகிறவர்களாக, சுமக்கிறவர்களாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த மேலான காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுமப்பா. நீர் இதற்காகவே எங்கள் 2 பேரையும் உயர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்முடைய மகளை அங்கிருந்து கொண்டு வந்து இவ்வளவு தூரம் சத்தியத்தை வெளிப்படுத்த கிருபை செய்த ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து பலப்பட கிருபை தாரும். அதோடு கூட ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பெரிய ஆசீர்வாதங்களை பெறட்டும். ஏராளம் பேர் இதை கேட்கும்படிய வழிகளை திறந்துடணும். எங்கள் அருமையான தகப்பனை உடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதம், ஆசீர்வதியும், ஆசீர்வதி, எல்லாரையும் ஆசீர்வதி உடைய கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேயர்களே, உங்கள் ஜெப விண்ணப்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துக்களை stella@jesuscalls.org என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் 16 DGS தினகரன் சாலை, சென்னை 28. இயேசு அழைக்கிறார். இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்.